ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக பட்டினி தினம். இதை எதுக்காக அனுசரிக்கிறாங்கன்னா, பசியினால் யாருமே இறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் இந்த உலக பட்டினி தினத்தையே நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ஏன்னா ஏதோ எவ்வளோதோ இருக்கலாங்க. ஆனால் ஒரு மனிதன் வந்து பசியினால் வாடி இறக்கக்கூடாது. அதுக்காக தான். ஏன்னா எதற்காக இதுனா இது வந்து ஒரு மனிதர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து நம்ம ரோட் சைடு போகிறோம் வர்றோம். அப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நம்மளால் முடியும். இப்போ ஒரு டெய்லி செய்ய முடியலைனாலும் நம்ம பார்க்குறப்ப நம்ம கண்ணுக்கு படுறப்ப ஒருத்தவங்களுக்கு இந்த சாப்பாடை வாங்கி கொடுத்தோம்னா அவங்க வந்து திருப்தி அடைவாங்க. அது நமக்கும் நல்லது, நம்மளோட சங்கதிகளுக்கும் நல்லதுங்க. அதனால தாங்க இந்த அன்னதானங்கிறத வந்து எத்தனையோ பேர் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த ஏழ்மை உலகத்தை சார்பாக தினசரி நம்ம 500 நபர்களுக்கு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பசியினால் யாருமே இறக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த உலக பட்டினி தினத்தையே இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. ஏன்னா இதோட கொடுமை வந்து மிகவும் யாருமே வந்து ஏதோ ஒரு விபத்தோ ஏதோ ஒரு இதில் இறந்துருப்பாங்க. ஆனால் ஒரு பசியின் கொடுமையினால் யாருமே இறக்கக்கூடாது. அதற்காக தான் இன்றைக்கி எத்தனையோ தன்னார்வலர்கள், சமூக சேவை உள்ளவர்கள் எத்தனையோ பேர் வந்து இந்த அன்னதானத்தை செய்யணும், இதை வந்து மக்களுக்கு பண்ணணும். ஏன்னா பசியினால் யாரும் இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளும் செய்கிறோம், வெளியிலையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போ அதை பார்க்குறோம். அதுலேயும் நம்மளோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைவு கூர்ந்துங்க. ஏன்னா நம்மளோட சங்கதிகள் எல்லாமே வந்து நல்லா இருக்கணும். நம்ம எவ்வளோதோ செலவு பண்ணுறோம் பிரதர்ஸ், எவ்வளோதோ பண்ணுறோம். அதில் ஒரு பங்கு ஒரு மாதம் நம்ம ஒரு இது பண்ணுறோமா, இந்த ஒரு 100 ரூபா அந்த அன்னதானத்துக்குன்னு நீங்களாக வந்து எங்களுக்குன்னு இல்லை, யார் மூலியமாவது ஒரு அன்னதானத்துக்கு நீங்கள் வந்து அதை செலவு பண்ணுங்க. ஒருத்தர் திருப்திப்படுத்துங்க. ரோடு சைடில் இருக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க. அவங்கள வந்து உதாசனப்படுத்திடாதீங்க தயவு செஞ்சு. அவங்க மிக மன வேதனையில் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னா, நம்மள்ட்ட கடவுள் இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட இருக்குது. ஏதோ ஒரு நம்மளால் 10 ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி கொடுக்க முடியும், ஒரு ப்ரெட் வாங்கி கொடுக்க முடியும், ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கும். அப்படி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு காசாக கொடுக்காம ஒரு ப்ரெட்டோ ஒரு பிஸ்கெட்டோ ஒரு டீயோ நம்மளால் முடிந்த அளவு ஹெல்ப்பை பண்ணுங்க. சரிங்களா? அதனால தான் இந்த உலக பட்டினி தினத்தை வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த தினத்தை வந்து கொண்டாடுறோம். அதனால தான் எல்லாருமே பாருங்கள், இன்னைக்கு வந்து எத்தனையோ சமூக சேவைகள், எத்தனையோ ட்ரஸ்ட், எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸு எல்லாருமே வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் நம்மளோட சேனலை பாருங்கள். எப்பொழுதுமே நம்மளோட ஏழ்மை உலகம் வந்து பசியினால் ஒருத்தவங்களை வந்து யாரும் இருக்கக்கூடாது. திருச்சி மாநகரை சுற்றி உள்ள பகுதியில் ரோட் சைடில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நல்லபடியாக சாப்பிடணும், 3 வேளை சாப்பாடாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட ஏழ்மை உலகம் சார்பாக தினசரி 500 நபர்களுக்கு சிறந்த முறையில் 1.5 வருடங்களை கடந்து சிறப்பான முறையில் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களோட பங்களிப்பும் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களால் முடிஞ்ச உதவியை நம்மளோட ஏழ்மை உலகத்துக்கு நீங்களும் பண்ணுங்க. இந்த உலக பட்டினி தினத்தை வந்து அடுத்த வருடங்கள்லாம் வந்து உலகிலே யாரும் பட்டினியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு யாருமே பட்டினால் ஒரு இறப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த தினத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்து நம்மளால் முடிந்த உதவிகளை அன்னதானம் மூலமாகவும் சரி, ஏதோ ஒரு சமூக சேவை மூலமாகவும் சரி, இல்லை நம்மளே சரி ஒருத்தவங்களுக்கு உணவளித்து இந்த உலகில் யாருமே வந்து பசியினால் இறக்கக்கூடாது என்று இந்த தினத்தில் ஒரு உறுதிமொழி எடுப்போம்னு சொல்லி நம்மளோட சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.